أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரியவர்களே, தஃப்சீர் ஷாராவி சூரா யாசின் வசனங்களை தஃப்சீர் செய்து உங்களுக்கு பேசி வருகிறோம். இதற்கு முந்தைய பதிவில் இதற்கு முந்தைய வீடியோவில் ஒரே ஒரு சத்தத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா அவர்களை அழித்து முடித்து கியாம நாளை உருவாக்கிவிட்டான் என்பதை நாம் பேசினோம். இப்போது அப்படி அழிக்கப்பட்ட அவர்கள் வீழ்ந்து விட்ட போது அவர்கள் அழிக்கப்பட்ட அவர்கள் உயிர் பிரிந்த அந்த வினாடி, அந்த நேரம், அத்தோடு அவர்களுக்கு எல்லாம் முடிந்து போனது. அதற்கடுத்து அவர்கள் என்ன நடந்தது என்று புரியும் முன்பாக அவர்கள் எல்லோரும் அங்கே மரணத்தை தழுவிவிட்டனர். இதன்பின் கியாமத் வந்துவிடுகிறது. அந்த கியாம நாளில் அவர்கள் எழுப்பப்படும் போது அவர்கள் நிலை எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இப்போது நாம் பேசக்கூடிய இந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுகின்றான், காலு யா வைலனா மம் பாசனா மிம் மர்கதினா ஹாதாமா வாதர் ரஹ்மானு வசதகல் முர்சலூன். அவர்கள் திகிலடைந்தவாறு கேட்பார்கள், அந்தோ எங்கள் பரிதாபமே, நாங்கள் உறங்கிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து எங்களை எழுப்பியவர் யார் என்று அவர்கள் கேட்பார்கள். அப்போது கருணைமைக்கு இறைவன் வாக்களித்திருந்தது இதுவேயாகும், இறை தூதர்களின் வாக்கும் உண்மையாகிவிட்டது என்று அவர்களுக்கு பதில் சொல்லப்படும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. காலு யா வைலனா மம் பாசனா மிம் மர்கதினா, எங்களுக்கு ஏற்பட்ட பரிதாபமே, நாங்கள் உறங்கிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து எங்களை எழுப்பியது யார் என்று அவர்கள் கேட்பார்கள். இந்நிலையை நேரில் கண்ட அவர்கள் தாமாகவே தமது கேடுகளையும் பரிதாப நிலைகளையும் அங்கே கூறுவார்கள். அதாவது, அந்த தூதர்களை மறுத்து அவர்கள் உங்களை வந்தடையப் போகின்ற மிகப்பெரிய துன்பம் உங்களை வந்தடையப் போகிறது, உங்களை கடும் தண்டனை பீடிக்கப் போகிறது என்றெல்லாம் எடுத்துச் சொன்னபோது அவற்றை மறுத்து எங்கே கொண்டு வா அந்த தண்டனைகளை என்று கேட்டார்கள் அல்லவா? அவர்கள் கேட்டபடி தண்டனை வந்து அதை கண்முன் பார்த்தவர்கள் அந்த நிமிடத்திலேயே அங்கே வீழ்ந்தார்கள். அதுவரை அவர்கள் பார்த்தவை. அப்போது அவர்களின் புரிதலில் நாம் சொன்னதெல்லாம் பொய்யாகிவிட்டது, இதோ எதிரில் இருக்கும் இந்த தூதர் சொன்னதுதான் உண்மை என்ற புரிதலுக்கு அவர்கள் உள்ளாகி இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் இப்பொழுது அவர்கள் எழுந்து நின்றவுடன் கேட்கின்றார்கள், எங்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே, நாங்கள் அவர்கள் சொன்னதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுத்திருந்தோமே, அவர்கள் சொன்ன அந்த தண்டனையெல்லாம் நாங்கள் பரிகாசம் செய்திருந்தோமே, அவற்றை பொய்ப்படுத்தி இருந்தோமே, இப்பொழுது அவர்கள் சொன்னபடி எல்லாம் இதை வந்துவிட்டதே, கியாமத் இது தோன்றிவிட்டதே என்ற பரிதாபத்தில் அவர்கள் அங்கே பிதற்றுகிறார்கள். இப்போது இவர்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்வி, அவர்கள் புரிந்திருக்கக்கூடிய அந்த தண்டனையுடைய தரங்கள் அனைத்தும் அவர்களிடத்தில் வேறு யாரும் வந்து இதை சொல்வதில்லை. அவர்களே தங்களுக்கு தாங்களே உணர்ந்து இந்த வார்த்தைகளை கூறுகிறார்கள். அதை பார்க்கும்போது அவர்கள் எத்தகைய வலிமை கொண்ட ஒரு கியாமத்து நாளை இழந்து நஷ்டத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அந்த நஷ்டம் எத்தகையது என்பதற்கு அவர்களின் வார்த்தைகளே போதுமானதாகும். அவர்கள் சொல்கின்றார்கள், யா வைலனா, எங்களுக்கு ஏற்பட்ட கேடே, இதுதான் உனக்குரிய நேரம். இங்கே விஷயம் தலைக்கு மேல் போய்விட்டிருக்கிறது. இனி அதை தடுக்க எந்த வழியும் இல்லை. அம்மனிதன் தப்பிக்க வழிவகை எதுவும் இல்லை. வசமாக சிக்கிக்கொள்ளும் போது அவனுக்கு தன்னைத்தானே நொந்து கொள்வதை தவிர இனி வேறு எதுவும் வழி இருக்காது. இன்னும் ஒருபடி மேலாக சொன்னால், இதுபோன்ற நேரங்களில் அவன் தன்னைத்தானே அடித்து கொள்வான், துன்புறுத்தி கொள்வான். அத்தகைய நிலையைத்தான் இப்போது அவர்கள் எழுந்து வந்து காணும் காட்சிகள் அவர்களுக்கு கொடுக்கும்.
அவர்கள் கண்ணெதிரே காணுகின்ற அனைத்தும் அவர்களுக்கு இந்த சிந்தனையை, இந்த எண்ணத்தை தான் கொடுக்கிறது. அதனால்தான் அவர்கள் அதையெல்லாம் அங்கே பார்த்துவிட்டு அதனால்தான் அவர்கள் இங்கே இப்படி சொல்லுகின்றார்கள். இந்த இடத்திற்கு இப்படிப்பட்ட சூழலில் இப்போது வந்து நிற்கும் அவர்கள் அங்கிருந்து கேள்வி ஒன்றை கேட்கின்றார்கள். மம் பாசனா மிம் மறுக்கதினா, நாங்கள் உறங்கிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து எங்களை எழுப்பியது யார் என்று கேட்கிறார்களே, அதுதான் ஆச்சரியமானது. அவர்களின் எண்ணப்படி மரணம் என்பது மட்டுமே உறக்கம். உறங்கினால் அடுத்து விழித்தெழுதல் தான் நடக்கும். ஒருவர் உறங்கினால் அடுத்து அவர் செய்யப்போகும் நிகழ்வு தூக்கத்திலிருந்து எழுவதுதான். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுத்தான் அவர்கள் இப்போது எழுந்திருக்கிறார்கள். எழுந்து அங்கே அவர்கள் பார்த்த காட்சி அவர்களுக்கு, நாங்கள் தான் உறங்கிக் கொண்டிருந்தோமே, எங்களை எழுப்பி இங்கே கொண்டு வந்தது யார் என்று கேட்க வைக்கிறது. அந்த இடத்தில் அவர்களுக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. ஹாதா, நீங்கள் பார்க்கின்றீர்களே, உங்கள் கண்களில் தெரிகிறதே, நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களே, இது, அதாவது நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, அதுவெல்லாம் கியாமத்தின் நடைமுறை செயல்பாடுகள் என அங்கே விளக்கம் கூறப்படும். மேலும் மா வாதர் ரஹ்மானு வசதக்கல் முர்சலூன், ரஹ்மானாகிய கருணைமிக்க இறைவன் வாக்களித்ததும் இறை தூதர்கள் உண்மைப்படுத்தியதும் இதுதான் என அவர்களுக்கு உணர்த்தப்படும், அங்கே சொல்லப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்திருப்பது என்னவென்றால், அவன் மனிதர்கள் எல்லோரையும் சந்தேகமில்லாத அந்த நாளில் ஒன்று திரட்டுவான் என்பதாகும். அப்போது எவருக்கு இந்த உலகின் தண்டனை ஏதும் கிடைக்காமல் போயுள்ளதோ, அவர் வாழ்ந்த இந்த உலகில் அவர் செய்த தீங்குகளுக்கு இவ்வுலகிலேயே தண்டனை ஏதும் பெறாமல் மரணித்திருந்தாரோ, அவருக்கு அல்லாஹ் அங்கே கடுமையான தண்டனைகளை தயார் செய்து வைத்திருக்கிறான். ஏனெனில் தொடக்க காலத்தில் அல்லாஹின் பக்கம் அழைப்பியல் கொடுத்து அந்த மேன்மக்கள் மிக கடுமையான பாதிப்புகளுக்கும் தாக்குதலுக்கும் உள்ளாகினர். பெருந்துன்பங்கள் தரப்பட்டனர். அவர்களில் பலர் அதே துன்ப சூழலில் மரணித்தும் போயினர். பின்னாளில் இஸ்லாம் பெற்ற வெற்றிகளை அவர்கள் பார்க்கவே இல்லை. இஸ்லாம் வென்று அதன் எதிரிகளை பழித்தீர்த்ததையும் பார்க்கவில்லை. எனவே அவர்கள் தமக்குரிய நீதி கிடைத்துவிட்டதை பார்க்கவும் மன நிம்மதி அடையவும் இங்கே நடப்பவற்றை அவர்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. அந்த மோமின்கள் தம்மை துன்பப்படுத்திய காஃபிர்கள் அச்செயல்களுக்காக இப்போது இங்கே என்ன தண்டனைகளையும் துன்பங்களையும் பெறுகின்றனர் என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு காண்பிக்க இருக்கிறான். அதுவெல்லாம் இங்கே நிகழப்போகிறது. இங்கே அல்வாது, வாக்குறுதி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் அவர்கள் எதிர்பார்த்த தீமையை குறித்து எச்சரிக்கை செய்யப்பட்டதாக இருக்கிறது. இருந்தபோதும் அதை வாது என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கு பெயர் வாது என்னும் வாக்குறுதியை தவிர அல் வயது என்னும் எச்சரிக்கை அல்ல. ஏன் இது இப்படி என்று கேட்டால், ஒரு தீங்கு நடப்பதற்கு முன் அது குறித்து எச்சரித்தால் அது மிக பெரும் நிஅமத், அருட்கொடையாகும். உதாரணமாக அல்லாஹ் சூரத்து ரஹ்மானில் சொல்வது போல, யுர்சலு அலைக்குமா ஷுவாதுன் மின்னார் வ நுஹாசுன் ஃபலா தன்தசிரான் ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். உங்கள் மீது நெருப்பலைகளும் புகையும் ஏவி விடப்படும், அதை உங்களால் தடுத்து கொள்ள முடியாது. உங்கள் இறைவனின் எந்த அத்தாட்சிகளை நீங்கள் மறுப்பீர்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான். இங்கே நெருப்பலைகளையும் நெருப்பு புகையையும் அல்லாஹ்வின் அத்தாட்சியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அதை கொண்டு அவர்களை அச்சமூட்டப்படுகிறது. இன்னும் அது குறித்து எச்சரிக்கையும் விடுக்கப்படுகிறது. எனினும் அது அவர்களுக்கு அதிர்ச்சியை தரவில்லை. அவர்கள் இயல்பாகவே இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் கேட்கிறார்கள், பார்க்கிறார்கள், எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள். அத்துடன் இன்னும் அவர்கள் இதுவரையும் தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வருவதற்கான வாய்ப்பையும் பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறார்கள் அல்லவா? அதனால் தௌபாவின் வாய்ப்பு அவர்களுக்கு இதுவரை இருக்கிறது.
அதனால்தான் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு அவற்றிலிருந்து தப்பித்துக்கொள்ள வாய்ப்பும் அளிக்கப்படுகிறது. இப்போது அவர்களின் இந்த நேரம் அவர்களை பிடிக்கும் நேரம், பிடிக்க நெருங்கும் நேரம், அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக பிடிக்கப்படும் நேரம், மெல்ல பிடிக்கப்பட்டு விடலாம் என்ற அபாயம் சூழ்ந்த இறுதி நேரம். அந்த நேரத்தில் கூட அவர்களுக்கு முன்னெச்சரிக்கை வழங்கப்படுகிறது. இது எச்சரிக்கை நீ உன் மகனை தேர்வு குறித்து எச்சரிப்பது போன்றது. எனவே இங்கு இந்த எச்சரிக்கை உனக்கு நியமத்து என்றே ஆகும். அதனால்தான் இதற்கு வாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வயது என்ற எச்சரிக்கையாக அல்ல. அடுத்ததாக வசதக்கல் முர்சலூன், இன்னும் இறை தூதர்கள் உண்மையை கூறினர் என்பது அத்தூதர்கள் அல்லாஹ்விடமிருந்து எடுத்துரைத்தவைகள் உண்மையாகவே ஆகியிருக்கின்றன. மேலும் மறுமை என்ற நாள் இருக்கிறதென்றும் அந்நாளில் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள் என்றும் விசாரணை நடக்கும் என்றும் கூறினார்களே, அவையெல்லாம் இதோ உண்மையாகி இருக்கிறது, உங்கள் கண்முன் இருக்கிறது என்று சுட்டி காட்டி அதை சொல்வதாகும். அதுதான் இந்த வசனம் சொல்லும் சொல். இன்கானத் இல்லா சைஹத்தன் வாஹிதத்தன் ஃபைதாஹும் ஜமீஉல் லதீனா முஹ்தரூன். அது ஒரே ஒரு சப்தமே என்று வேறில்லை. உடனே அவர்கள் அனைவரும் நம்முன் கொண்டு வந்து நிற்க வைக்கப்படுவார்கள். அருமையானவர்களே, ஏற்கனவே ஒரு சப்தம், அந்த சப்தம் ஏற்பட்டவுடன் அவர்கள் அனைவரும் அழிந்தார்கள். இப்போது இங்கே ஒரு சப்தம். இந்த சப்தம் கேட்டதும் துயில் கொண்டிருந்த அவர்கள், மரணித்து மண்ணறைக்குள் இருந்த அவர்கள் இப்பொழுது எழுந்து நிற்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஒரு சப்தம் அவர்களை வீழ்த்தியது, இன்னொரு சப்தம் அவர்களை உயிர்ப்பிக்கிறது. எக்கால சப்தம் ஒரே சப்தம்தான், மீண்டும் மீண்டும் அது ஒலிக்காது. ஏனெனில் எதையும் மடக்கி மடக்கி செய்வது மனிதர்கள் செய்யும் வேலையாகும். அதற்கு காரணம் அவர்கள் முதலில் செய்த வேலை போதுமானதல்ல, அவர்கள் அதை சரியாக செய்யவில்லை என்பதால் இப்பொழுது இரண்டாம் முறை அதை செய்ய தேவைப்படும். நோக்கம் நிறைவேற மீண்டும் செய்ய வேண்டி வரும். அதுதான் மனிதர்களின் செயல்பாடு. ஆனால் இங்கு அதை செய்பவன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவாகும். எனவே அவன் ஒரு முறை செய்தாலே போதும், காரியம் துல்லியமாக நடந்து முடிந்துவிடும். அவன் ஒரு முறை செய்தாலே அது எல்லாவற்றையும் போதுமானதாக ஆக்கிவிடும். இது ஒரே ஒரு சப்தமே என்று வேறில்லை. உடனே அவர்கள் எல்லோரும் நம் முன் கொண்டு வந்து நிற்க வைக்கப்படுவார்கள் என்ற இந்த வசனத்தில் உடனே என்பது திடீரென என்ற பொருளில் வரும். ஒரே ஒரு சப்தம்தான் கேட்கும், உடனே எல்லோரும் ஒன்று கூட்டப்பட்டு விடுவார்கள். அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அங்கு வந்து நின்றே ஆக வேண்டும். வசன சொல்லமைப்பு கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் என்று கூறுகிறது, நிற்பார்கள் என்று சொல்லவில்லை. அதனால் அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு பலவந்தமாக இழுத்து கொண்டு வரப்பட்டு நிற்க வைக்கப்படுவார்கள் என்று கூறுவதாக ஆகிறது. அப்படி எதற்காக கொண்டு வரப்பட்டுள்ளனர் என்றால், இப்போது அவர்கள் அல்லாஹ்வின் முன் நின்று விசாரணை செய்யப்பட உள்ளனர். அதற்காகவே அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றனர். இதற்கு முன் ஒரு வசனத்தில் வைன் குல்லுன் லம்மா ஜமீஉன் லதைனா முஹ்தரூன், இவர்கள் எல்லோரும் நம் முன் கொண்டு வந்து நிறுத்தப்படும் போது என்று இதே சூரா யாசின் வசனம் 32 கூறப்பட்டுள்ளது. இந்த வசனத்திற்கும் நாம் பேசி வரும் வசனத்திற்கும் வித்தியாசம் குல்லுன் என்ற சொல் மட்டுமேயாகும். அதற்கு பொருள் எப்படி வரும் என்றால், ஒவ்வொருவருமாக சேர்ந்து எல்லோரும் என ஆகிவிடும். அதாவது இந்த வசனத்திற்கும் அந்த வசனத்திற்கும் குல்லுன் என்ற ஒரு சொல் மட்டும்தான் வித்தியாசம். ஆனால் பொருள் இரண்டும் ஒன்றுதான். எப்படி என்று சொன்னால், எல்லோரும் என்று சொன்னாலும் ஒவ்வொருவர் என்று சொன்னாலும், இப்போது கூடி நிற்கும்போது ஒவ்வொருவராக வந்து நின்றாலும் அது ஒரு கூட்டம்தான். கூட்டமாக எல்லோரும் வந்து ஒன்றாக நின்றாலும் அதுவும் கூட்டம்தான். அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொருவராக வந்து சேர்ந்து எல்லோரும் கூடி விடுவார்கள் என்பது இதற்கு பொருள். எனினும் அப்படி வருவது, எல்லோரும் வரும்போது
அங்கே உலகில் ஒருவரை பின்பற்றியவரும் பின்பற்றப்பட்டவரும் வழிகெடுத்தவரும் அவரால் வழிகெடுக்கப்பட்டவர்களும் என கூட்டம் கூட்டமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் வகையில் வருவார்கள். என்னவென்று சொன்னால், அங்கே ஒவ்வொருவராக எழுந்து வருவார்கள் என்று சொன்னால் ஒரு இடத்தில் கூடுவதற்காக எல்லோரும் வருகிறார்கள். அப்படி வரும்போது இந்த உலகில் ஒருவர் தலைமை ஏற்று மக்களை வழிகெடுத்திருப்பார். அவரால் வழிகட்டவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். இப்போது வழிகெடுத்தவரை வழிகெட்டவர்கள் பார்ப்பார்கள், வழிகெட்டவர்களை அந்த வழிகெடுத்தவர் பார்ப்பார். இப்படி ஒருவர் பார்த்து கொள்ளும் வகையில் உன்னால் தான் நான் கெட்டேன், என்னால் தான் நீ கெட்டாய், இவனால் தான் நாங்கள் கெட்டோம் என்ற அந்த பிரச்சனைகள் அங்கே சூழ்ந்து நிற்கும் வகையிலே அவர்கள் அங்கே கொண்டு வரப்படுவார்கள் என்பது இதன் பொருளாக இருக்கிறது. இதனால் அங்கே என்ன நடக்கும் என்றால், வழிகெடுத்தவனை பார்க்கும் மக்கள் இவனால் தான் நாம் இப்படி வழிகட்டோம் என அவனை திட்டுவார்கள். உலகில் அவனை உச்சத்தில் வைத்து போற்றிய அதே மக்கள் இங்கே திட்டுவார்கள். இதைத்தான் அசிங்கப்படுத்தப்படுவது என கூறுவார்கள். அது அங்கே நடக்கிறது. அடுத்த வசனம், ஃபல்யோம லா துதுனவு நப்சுன் ஷையன் வலா துஜ்ஸவுன இல்லாமா குன்தும் தஅமலூன். இன்று எவர் மீதும் துளி கூட அநீதி இழைக்கப்பட மாட்டாது, நீங்கள் செய்தவைகளுக்கே என்று கூலி கொடுக்கப்பட மாட்டாது. இதை பார்க்கும்போது அல்லாஹு தஆலா ஈமானுடையவர்களையும் நல்லமல்கள் செய்தவர்களையும் நிம்மதியடைய செய்வது போல் உள்ளது. அங்கே கூலி என்பது எது அமலாக செய்யப்பட்டிருக்கிறதோ அதே வகையில்தான் கூலி கொடுக்கப்படும். அதாவது செயல் என்னவாக இருந்ததோ அந்த செயலின் இனத்திலிருந்தே அவருக்கான கூலியும் கொடுக்கப்படும். வலா துஜ்ஸவுன இல்லாமா குன்தும் தஅமலூன். நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தீர்களோ அதை தவிர வேறு கூலி கொடுக்கப்பட மாட்டாது என்று இந்த வசனம் கூறுவதானது நல்லதை செய்தவர்களுக்கு நிம்மதியையும் தீயவற்றை செய்தவர்களுக்கு பயத்தையும் கொடுக்கிறது என்பதாகும். வசனத்தில் ஃபல் யௌம இன்று என சுட்டி காட்டுவது கியாமத் நாளையாகும். அன்றைய நாளில் நீதி தராசு அல்லாஹ்வின் கைகளில் இருக்கும். இந்த உலகத்தில் பலமுள்ளவன் பலவீனமானவனுக்கு அநீதி இழைத்திருக்கலாம், அதற்கு நீங்கள் சரியான நீதி வழங்கியிருக்க மாட்டீர்கள். ஆனால் மறுமைய நாளில் அதற்குரிய அளவுகோல் நீதி மிக்கதாகும், அநீதி இழைக்காததாகும். ஏனெனில் அந்த தராசை நிலைநிறுத்தி இருப்பவன் அல்லாஹ் ஆகும். லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார். இன்றைய நாளின் அரசாட்சி யாருக்குரியது? அனைத்தையும் அடக்கியாலும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அருமையானவர்களே, மறுமைய நாளுடைய காட்சிகள் இவை. அங்கே கொண்டு வந்து நிறுத்தப்படும் மக்கள் விசாரணைக்காக தயாராகும் அந்த காட்சி, அதைத்தான் உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தினோம். அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, அடுத்து வரக்கூடிய வசனம், அந்த நற்கூலி பெறக்கூடியவர்களில் நல்லமல் செய்தவர்கள் சொர்க்கத்தை பெறுவார்கள். அந்த விஷயங்களை மிக அழகாக உங்களுக்கு எடுத்து சொல்ல இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அங்கு நாம் சந்திப்போம். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.